ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கதை கேட்கலாமா? நம்ம இன்றைக்கி என்ன கதை கேட்குறோன்னா, ஒரு குட்டி நட்சத்திரம் தாராவோட கதை. பெரிய வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் அழகாக மின்னிட்டு இருந்துச்சாமா. அதில் ஒரு குட்டி நட்சத்திரம் தான் தாரா. அந்த வானத்தில் இருக்க ஒரு பெரிய நட்சத்திரம் சொல்லிச்சான், பாரு, நான் எவ்வளோ பிரகாசமாக மின்னிட்டுருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு நட்சத்திரம் சொல்லிச்சான், ஆமாம், நம்ம வானத்தையே அழகாக காட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தாரா நட்சத்திரம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் இவ்வளோ பிரகாசமாக மின்ன முடியல, என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்லிச்சான். நான் இங்கே ஏன் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அதே நேரத்தில் பூமியில் ஒரு சின்ன குழந்தை இருட்டினால் பயந்து தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சான். அப்போது அவங்க அம்மாட்ட, எனக்கு தூக்கம் வரலம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே அவங்க அம்மா, வானத்தை பாரு, எவ்வளோ நட்சத்திரங்கள் உன் கூட இருக்காங்க. அப்போது அந்த குழந்தை உடனே ஜன்னல் வழியாக வானத்தை எட்டி பார்த்தாங்க. அப்போது சின்ன மின்னல் போல் நம்ம தாரா வானத்தில் மின்னிட்டு இருந்தாங்க. குழந்தை அதை பார்த்துட்டு உடனே, ஆஹா அம்மா, அங்கே பாருங்க, அந்த குட்டி நட்சத்திரம் என்னை பார்த்து மின்னுற போல் இருக்குது, அது எனக்காக தான் மின்னுதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை சொன்னதை கேட்ட தாரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாரா உடனே, நான் சின்னதாக இருந்தாலும் ஒருவரை இருளிலேருந்து காப்பாற்றியிருக்கேன், இதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிச்சான். அந்த நாளில் இருந்து தினமும் தாரா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் ஒவ்வொரு நாளும் வானத்தில் அழகாக மின்னிட்டு வந்தாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? சின்னதாக இருந்தாலும் நம்ம ஒருத்தங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியும். அவ்வளோதான் குட்டீஸ், இன்றைக்கான கதை முடிஞ்சிச்சு. நாளைக்கு நான் இன்னொரு புது கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய்.